வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். விஷவாயு தாக்கிய பகுதியை ஆய்வு செய்தார் ஆளுநர். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. மின்துறையை தனியார் மயமாக்கவே மின் கட்டண உயர்வு. முதல்வரின் அலட்சிய போக்கே 3 உயிரிழப்பிற்கு காரணம் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் குற்றச்சாட்டு. மாநில தலைவருக்கு எதிராக போராட்டம் நடத்திய பாஜக பிரமுகர் 6 ஆண்டுகள் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் நீக்கம். காரைக்காலில் குடிநீர் குழாயில் தனியார் கட்டிடத்தின் செப்டிக் டேங்க் குழாய் இணைப்பு. கட்டிட உரிமையாளரிடம் அதிகாரிகள் விசாரணை. உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும். மாநில தழுவிய போராட்டம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதிகளில் ஏற்பட்ட விஷவாயு விபத்தை பேரிடராக கருத்தில் கொண்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நிவாரணத் தொகையாக 25,000 ரூபாய் வழங்க வேண்டும் என வழக்கறிஞர் சசிபாலன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதி வழக்கறிஞர் சசிபாலன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் புதுநகரில் விஷவாயு தாக்கி 3 பேர் இறந்த நிலையில் மேலும் பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். அங்கு வசித்த மக்கள் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டு அரசு பள்ளியில் முகாம் அமைத்து தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். எனவே புதுச்சேரி அரசு இதனை இயற்கை பேரிடராக கருத்தில் கொண்டு புதுநகர் பகுதியை சேர்ந்த அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் எவ்வித பாகுபாடுமின்றி 25,000 ரூபாய் நிவாரண உதவியாக வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். WFL பினான்சியல் சர்வீஸின் 17ஆம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்காக நடத்தப்பட்ட இலவச மருத்துவ முகாமில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுவை அண்ணா நகரில் இயங்கி வரும் WFL பினான்சியல் சர்வீஸின் 17ஆம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு ஐமெட் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையுடன் இணைந்து தனது வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இம்முகாமினை WFL பினான்சியல் சர்வீஸின் நிர்வாக இயக்குநர் மணி தலைமையில் அவரது குழுவினர் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். முகாமில் 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் பங்கு பெற்று பயனடைந்தனர். இதில் சிறுநீரகம், கல்லீரல், ரத்தம், இருதயம், கொழுப்பு உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் முற்றிலும் இலவசமாக செய்யப்பட்டது. இந்த நிறுவனம் உலகம் முழுவதிலும் உள்ள 3000த்திற்கும் மேற்பட்ட தங்களது வாடிக்கையாளர்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட், SBI டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் போன்ற சேவைகளை வழங்குவதில் முன்னோடியாக இருந்து வருகிறது. இந்த சேவையின் மூலம் வாடிக்கையாளர்கள் பலர் தனது கனவு இல்லம், குழந்தைகளின் கல்வி கனவு, திருமண கனவு போன்றவற்றை சிறப்பு சேமிப்பு திட்டத்தின் மூலம் நிறைவேற்றியுள்ளனர். மேலும் இன்சூரன்ஸ் கிளைம் சர்வீஸ் மூலம் பல வாடிக்கையாளர்களுக்கு தங்கள் மருத்துவ செலவில் இருந்து குடும்பத்தை பாதுகாத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என விஷவாயு தாக்கிய பகுதியை ஆய்வு செய்த பின்னர் துணைநிலை ஆளுநர் CB ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் கடந்த 11ஆம் தேதி பாதாள சாக்கடை கழிவுநீர் விஷவாயு தாக்கி மாணவி உட்பட 3 பெண்கள் உயிரிழந்தனர். இதன் காரணமாக அப்பகுதியில் பொதுப்பணித்துறை, சுகாதாரத்துறை, காவல்துறை உள்ளிட்ட துறைகள் தொடர்ந்து பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவித்தும் அங்கு செயல்பட்டு வரும் பணிகளையும் நேரில் சென்றும் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் மக்கள் நலனை காட்டிலும் வேறு எதுவும் முக்கியமில்லை என்றார். ஒரு விபத்து நடந்துள்ளது என்றும் 3 உயிர்களை இழந்துவிட்டோம் என்றும் வேதனை தெரிவித்த அவர், அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் இனி ஒருமுறை இதுபோன்ற விபத்து நடைபெறக்கூடாது என்பதற்கான அடிப்படையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முதலமைச்சர் ஆகியோருடன் கலந்தாலோசித்து போர்க்கால அடிப்படையில் தெளிவான ஒரு செயல் திட்டத்தை தர இருக்கிறோம் என்றார். இந்த வீதியை பொறுத்தவரையில் தொலைதூரத்தில் இருந்து வருகிற முதன்மை வடிகால் குழாய்க்கு இணையாக இன்னொரு குழாயை பதிக்க வேண்டும் என்று முடிவு செய்துள்ளோம் என்றும் அதை அமைக்கும் வரை இப்போது இருக்கின்ற இந்த முதன்மை குழாயிலேயே இணைப்பு தரப்படும் என்றும் தெரிவித்தார். ஆனால் இணைப்பு தருவதற்கு முன்பாக சேம்பர்கள் கட்டப்படும் என்றும்
வாயு போக்கிகள் ஆங்காங்கே பாதுகாப்பிற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவித்த ஆளுநர், இணையான ஒரு குழாயை பதிக்கும் போது இந்த பகுதியின் பிரச்சினை முழுமையாக சரி செய்யப்படும் என்றார். மேலும் இதுபோன்ற ஒரு விபத்து இனி புதுச்சேரி மாநிலத்தில் எந்த இடத்திலும் நடக்காத வகையில் அந்த அணுகுமுறை இருக்கும் என்பதை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் என்றார். இதற்கு முன் தவறுகள் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆளுநர் தெரிவித்தார். இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் எத்தகைய கழிவுகள் வருகிறது என்பதை தனித்தனியாக ஆய்வு செய்யப்படும் என்றும், மருத்துவ கழிவுகள் அல்லது தொழிற்சாலை கழிவுகளாக இருந்தால் அது எந்த இடத்திலிருந்து வருகிறது என்பதை ஆராய்ந்து அந்த நிறுவனம் அல்லது தொழிற்சாலை மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த ஆளுநர், முறையாக வடிகால் திட்டத்தை அமைத்து அதன் மூலமாக சுத்திகரித்துதான் கழிவுநீரை வெளியேற்ற வேண்டும் என்று அவர்கள் அறிவுறுத்தப்படுவார்கள் என உறுதியளித்தார். பல உயர் நிறுவனங்களில் பணியாற்றிய அதிகாரிகள் புதுச்சேரியில் இருக்கிறார்கள் என்றும், இதைவிட பெரிய நிபுணர்கள் வேண்டுமென்றால் செலவை பார்க்காமல் நிபுணர்கள் நிச்சயமாக வரவழைக்கப்படுவார்கள் என்றும் ஆளுநர் தெரிவித்தார். புதுச்சேரியில் வீட்டு உபயோக மின் கட்டணம் 16ஆம் தேதி முதல் உயர்வு. குறைந்தபட்சம் 45 பைசா, அதிகபட்சம் 70 பைசாவிற்கு உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி மின்துறையின் வரவு செலவு கணக்குகள் கோவாவில் உள்ள இணை ஒழுங்குமுறை ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கேற்ப ஆண்டுதோறும் கட்டணம் நிர்ணயிக்கப்படுகிறது. அதன்படி 2023, 2024 நிதியாண்டிற்கான கட்டணத்தை நிர்ணயம் செய்ய இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் விண்ணப்பிக்க அப்போதைய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கடந்த டிசம்பரில் ஒப்புதல் தந்தார். இதையடுத்து மின்கட்டண உயர்வு தொடர்பாக இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் புதுச்சேரி மின்துறை விண்ணப்பித்தது. இதன்படி இந்த ஆண்டு வீட்டு உபயோகத்திற்கு ஒரு யூனிட்டிற்கு சராசரியாக 50 பைசா முதல் 75 பைசா வரை உயர்த்தவும், வர்த்தக பயன்பாட்டிற்கு சராசரியாக ₹1 வரை கட்டணம் உயர்த்தவும் புதுச்சேரி அரசு அனுமதி கேட்டிருந்தது. 2024, 2025 ஆண்டிற்கு மின் கட்டண நிர்ணயம் தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் நடந்து முடிந்தது. அதையடுத்து பாராளுமன்ற தேர்தல் நன்னடத்தை விதிகளால் கட்டண உயர்வுக்கு அனுமதி கிடைக்கவில்லை. இந்த நிலையில் அரசின் கட்டண உயர்வுக்கு இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. இதன்படி வீடுகளுக்கான மின் கட்டணம் முதல் 100 யூனிட்டிற்கு ₹2.25 பைசாவில் இருந்து ₹2.70 பைசாவும், 101 முதல் 200 யூனிட்டிற்கு மின் கட்டணம் ₹3.25 பைசாவில் இருந்து ₹4 201 முதல் 300 யூனிட் வரை யூனிட்டிற்கு ₹5.40 பைசாவில் இருந்து ₹6 301 யூனிட்டுகளுக்கு மேல் வீடுகளுக்கான கட்டணம் ₹6.80 பைசாவில் இருந்து ₹7.50 பைசாவாகவும் உயர்த்தப்படுகிறது. வர்த்தக நிறுவனங்களுக்கு முதல் 100 யூனிட் வரை தற்போது வசூலிக்கப்படும் ₹6 இருந்து ₹6.50 பைசாவாகவும், 101 யூனிட் முதல் 250 யூனிட் வரை ₹7.05 பைசாவில் இருந்து ₹8 251 யூனிட்டுக்கு மேல் ₹7.80 பைசாவில் இருந்து ₹9 கட்டணம் உயர்த்த அனுமதி கோரியிருந்தனர். ஆனால் இந்த கட்டணத்தை உயர்த்த அரசு அனுமதி தரவில்லை. பழைய கட்டணமே தொடரும். அதேபோல் குடிசை தொழில்கள் பொறுத்தவரை 100 யூனிட் வரை ₹2.25 பைசாவில் இருந்து ₹2.75 பைசாவாகவும், 101 யூனிட் முதல் 200 யூனிட் வரை ₹3.25 பைசாவில் இருந்து ₹4 201 யூனிட் முதல் 300 யூனிட் வரை ₹5.40 பைசாவில் இருந்து ₹6 300 யூனிட்டுகளுக்கு மேல் ₹6.80 பைசாவில் இருந்து ₹7.50 பைசாவாகவும் உயர்த்த விண்ணப்பித்தனர். ஆனால் அதற்கும் அரசு அனுமதி மறுத்ததால் பழைய கட்டணமே தொடர்கிறது. வழக்கமாக ஆண்டுதோறும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மின்கட்டண உயர்வு அமலுக்கு வரும். இந்த ஆண்டு தேர்தல் குறுக்கீட்டால் 2 மாதங்கள் தள்ளி கட்டண உயர்வு 16ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது. இதற்கான அரசு அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது. அதனால் அடுத்த மாதம் முதல் உயர்த்தப்பட்ட கட்டணம் செலுத்த வேண்டும். புதுச்சேரி அரசின் மின்கட்டண உயர்வு மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மின்துறையை தனியார் மயமாக்கும் முயற்சியில் புதுச்சேரியில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து பொதுமக்களிடம் தெளிவான பதிலை முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் கட்சியின் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கியதற்கு முக்கிய காரணம் அருகில் உள்ள மருத்துவ கழிவுதான் என்றும், முதலமைச்சரின் அலட்சியத்தால் தான் 3 உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். மக்களிடம் விஷவாயு பரவிய விவகாரம் குறித்து தெளிவான பதிலை முதல்வர் தெரிவிக்க வேண்டுமென வலியுறுத்திய அவர்,
மக்கள் குறித்து முதல்வருக்கு கவலை இல்லை என்றும், தாழ்த்தப்பட்ட மற்றும் ஏழை மக்கள் விஷவாயு தாக்கிய புதுநகர் பகுதியில் வசிப்பதால் அப்பகுதி மக்களை முதல்வர் பழிவாங்குகிறார் என்றும் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் பாதாள சாக்கடை திட்டம் கேள்விக்குறியாக உள்ள நிலையில் பொதுப்பணித்துறை தனியார் ஒப்பந்ததாரர்கள் வேலை செய்யாமல் அதற்கான பணத்தை வசூலிக்கின்றனர் என்றார். மேலும் புதுநகர் பகுதியில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை மாற்ற வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கையை ஏற்று அதனை மாற்றுவதற்கான வாக்குறுதியை முதலமைச்சர் ரங்கசாமி அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் மின்துறையை தனியார் மயமாக்கும் முயற்சியில் புதுச்சேரியில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், தனியாரிடம் மின்துறையை விற்பனை செய்வதை கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்த அவர், உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். தண்ணி யார் திறந்து விட்டாங்கன்னு கேட்டு பாருங்க. அந்த சமுதாயத்தினுடைய ஈக்குவாலிட்டி உங்களுக்கு அதாவது பணக்காரர்கள் வசிப்பது, ஏழைகள் வசிப்பது, தாழ்த்தப்பட்டவர்கள் வசிப்பது, உயர்ந்தவர்கள் வசிப்பது, இப்படி பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டிலே அங்கு இருக்கக்கூடியவர்கள் சமுதாயத்திலே தாழ்ந்தவர்கள், வருமானத்திலே குறைந்தவர்கள், வாழ்க்கையை தள்ளுவதற்கே பாதிக்கப்பட்ட நிலையிலே அவர்கள் வாழ முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள். இதுதான் அங்க இருக்கக்கூடிய நிலைப்பாடு. கொடுத்தாங்களா? நீங்க பாத்தீங்களா? அறிவிச்சிருக்காங்க. வாங்கிட்டாங்களா? கொடுத்தாங்களா? அது சொல்லுங்க. அது ஏன் நீங்க கொடுக்கும்போது ஒட்டுமொத்தமா கொடுக்க வேண்டியதானே? அது என்ன ஈமச்சடங்கு? இப்ப வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இந்த காசு எடுத்துருந்தோம் பின்னால கோர்ட்ல பாத்துக்கலாம்னு சொல்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. கொடுக்கணும்னு சொன்னா அப்பயே கொடுக்க வேண்டியது தானே? ஏன் கொடுக்க மாட்டீங்க? என்ன ஆளுநர் உங்ககிட்ட முதலமைச்சர் நிவாரண நிதியில இருந்து கொடுக்க வேண்டியது தானே? அது தானே கொடுக்க போறீங்க. அதுக்கு என்ன ஆளுநருடைய அனுமதி? ஆளுடைய அனுமதி இதுல தேவையில்லை. நீங்க இதுவரை அறிவித்த நிதியிலே யாருக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க? இதுவரை கொடுத்ததே கிடையாது. வாயெல்லாம் சொல்லுவீங்க லட்சக்கணக்கில், எதுவுமே கொடுக்க மாட்டீங்க. பாவம் அவன் நடந்து அதாவது மக்கள் மத்தியில அந்த பாதிக்கப்பட்ட பணம் வந்துருச்சு, அவன் என்ன சௌரியமா இருப்பான் அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையா அந்த பணம் அவர்களுக்கு சென்று அடையாது. இதுதான் உண்மை. மக்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு. எல்லா இடத்திலேயும் இந்த விஷவாயு தாக்குதல் இருக்கின்றது என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நகர பகுதியில எல்லா பகுதியிலையும் அது இருக்கும் என்பதை ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. அந்த பயத்தில மக்களுக்கு உண்டான பதிலை நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? அது சொல்லுங்க. தவறு என்னன்னு சொல்லுங்க முதல்ல, அப்புறம் நடவடிக்கை எடுங்க. அதுதான் எப்போ விசாரணை முடிப்பீங்க? இன்னைக்கு முடிப்பீங்களா? நாளைக்கு முடிப்பீங்களா? நாளைக்கு முடிப்பீங்களா? நீங்க எவ்வளவு நாள் தான் விசாரணை பண்ணீங்க? எத்தனை விசாரணையில நீங்க வந்து பதில கொடுத்துருக்கீங்க? இதுவரை எந்த பதிலையும் சொல்ல. விசாரணை பண்றோம், சரி விசாரணை பண்ணி இதுதான் நடந்தது, இதுவரை ஏதாவது விசாரணைக்கு நீங்கள் பதிலை தந்திருக்கீங்க? இதுவரை தந்ததே கிடையாது. எப்படி நிவாரண செக்கு மாதிரி தான் நிவாரணம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, ஆனா நிவாரணமே போவாது. அது கட்சி ரீதியா பார்ப்போம், அது அடுத்தது. நீங்க என்ன சொல்றீங்க? முதல்ல அரசாங்கம் என்ன செய்தால்? புதுச்சேரி தேசிய ஓவியர் மற்றும் ஓவிய ஆசிரியர் ரவியின் தனிமனித ஓவிய கண்காட்சி வண்ண அருவி கலைக்கூடத்தில் நடைபெற்றது. ஓவிய ஆசிரியர் ரவியின் தனிமனித ஓவிய கண்காட்சியினை புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத், செந்தில்குமார் மற்றும் திமுக பிரமுகர் கோபால், தேசிய ஓவியர் சுகுமாரன், கலைமாமணி, நல்லாசிரியர் அன்பழகன், தேசிய ஓவியர் கந்தப்பன், நாடக இணை பேராசிரியர் முனைவர் ரவி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வாழ்த்துரை வழங்கினர். இந்த கண்காட்சியில் கடின உழைப்பாளர்களின் வாழ்க்கை முறையினை சித்தரிக்கும் வகையில் 25 நீர்வண்ண ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. நிகழ்ச்சியில் ஓவியர் ரவி நன்றி கூறினார். கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை ஓவியர்கள் சாந்தகுமார், எழிலரசன், ஸ்ரீ வெங்கடேஸ்வரன், வண்ண அருவி கலைக்கூட நிறுவனர் ராஜேஷ் ஆகியோர் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பார்வையாளர்கள், பொதுமக்கள், ஓவியர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி பாஜக மாநில தலைவருக்கு எதிராக சட்ட இல்லாமல் அரை நிர்வாணம் போராட்டம் நடத்திய மாநில செயலாளர் ரத்தினவேல் பதவியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்ட நிலையில் தற்போது 6 வருடத்திற்கு அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி மாநில தலைவர் செல்வ கணபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி மக்களவை தொகுதி தேர்தலில் பாஜக வேட்பாளர் தோல்வி அடைந்ததற்கு மாநில தலைவர் செல்வ கணபதிதான் காரணம் என்றும், எனவே அவர் கட்சி பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று வலியுறுத்தி மாநில செயலாளர் ரத்னவேல் கட்சி தலைமை அலுவலகத்தில் பாரத மாதா சிலை முன்பு சட்ட இல்லாமல் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்த நிலையில் கட்சியின் பொறுப்பிலிருந்து ரத்னவேல் தற்காலிகமாக நீக்கப்பட்டார். அவரிடம் கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் ரத்னவேல் தொடர்ந்து வாட்ஸ்அப் உள்ளிட்ட பல்வேறு இணையதளம் வாயிலாக தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி மற்றும் பொதுச் செயலாளர் மோகன்குமார் குறித்து ஆடியோ மற்றும் பல்வேறு பதிவுகளை வெளியிட்டு வருகிறார். இதனைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கட்சியின் கோட்பாடுகளையும் நெறிமுறைகளையும் மீறி செயல்பட்டதால் மாநில செயலாளர் ரத்னவேல் தற்காலிகமாக நீக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அவர் கட்சி கோட்பாடுகளுக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டு வருவதால் இன்றிலிருந்து 6 வருட காலத்திற்கு கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதாகவும் பாஜகவினர் யாரும் அவருடன் கட்சி சார்ந்த அரசியல் சார்ந்த தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த புதுச்சேரி மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைவரானவர் ஒரு கட்சியினுடைய தொண்டராகவோ ஒரு கட்சிக்கு கொடி பிடித்தவராக இல்லை. எல்லா பதவியும் நாமினேட்டடாக கிடைத்த பதவிகள். இந்த தலைவர் கூட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் அல்ல, அவர் ஒரு நாமினேட்டட் தலைவர் தான். அவர் என்னை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு எந்த உரிமையும் கிடையாது. புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு அமைப்பு பொதுச் செயலாளர் போட்டிருக்கணும், அது அமைப்பு பொதுச் செயலாளர் போடலை. இந்த பொதுச் செயலாளருக்கும் அந்த அதிகாரம் இல்லை. அதனால் என்னை இந்த கட்சியிலிருந்து நீக்கிறதுக்கு யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை. நான் ஜூலை 1ஆம் தேதி அனைத்து 30 தொகுதியிலும் எல்லா பூத்து 961 பூத்திலையும் நான் நடைபயணமாக நடந்து காவி சொந்தங்களை அனைவரையும் திரட்டி உரிமைக்காக இது லீடர்ஸ் பேஸ் பார்ட்டி இல்லை, கேடர் பேஸ் பார்ட்டி. அதனால் எல்லா தொண்டர்கள் மத்தியில் நான் போயிட்டு இது எழுச்சி உரையும் பூத்தை வலுப்படுத்தணும் என்றது உங்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா பூத்தினுடைய இங்கே காவி சொந்தங்கள் அனைவருக்கும் மரியாதை இல்லை. இது ஒரு கட்டமைப்பு ஒன் மேன் ஆர்மியாக நடக்குது. இங்கே ஒரு சுதந்திரம் இல்லை கட்சி நிர்வாகிகளுக்கு. செல்வ கணபதியை தலைவர் பதவியில் இறக்கும் வரை என்னுடைய அறநிவார போராட்டம் தொடரும். அவருக்கு மேலே அவருக்குலாம் புகார் சொன்னாங்க, தலைமைக்கு சொல்லியிருக்கிறோம். ஸோ அவங்க கன்சல்ட் பண்ணுற நேற்று கூட இதை கைவிடுன்னு சொன்னாங்க. தொடர்ந்து நம்ம கட்சியினுடைய தொண்டர்களுக்காக நலன் கருதி இந்த போராட்டம் தொடரும். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் முன்னிலையில் மணக்குளை விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் தொகுதி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளோடு பிறந்தநாளை கொண்டாடினர். அதன்படி நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக பிரமுகர் சந்துரு ஏற்பாட்டில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் நீடோடி வாழ வேண்டி மணக்குள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடத்தப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. இதில் திரளான பாஜக நிர்வாகிகள் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனியில் வசிக்கும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை சமூக சேவகர் அருண் வழங்கி வருவது அனைவரின் பாராட்டை பெற்றுள்ளது. புதுச்சேரி கடற்கரை வியாபாரி சமூக சேவகர் அருண் தொடர்ந்து பல்வேறு சமூக சேவையில் ஈடுபட்டு வருகிறார். அதன்படி வெயில் காலங்களில் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர், துப்புரவு பணியாளர்களுக்கு இலவச நீர்மோர், சர்பத் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்களை வழங்கினார். அது மட்டுமின்றி தெருவோரம் வசிக்கும் மக்களுக்கு பெட்ஷீட் மற்றும் கொசுவலை, இரவு நேர துப்புரவு பணியாளர்களுக்கு உணவு, டீ, பிஸ்கெட் வழங்குதல் உள்ளிட்ட சேவைகளை தொடர்ந்து பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த மாணவர்கள் யாரேனும் புத்தகப்பை, நோட்டு, புத்தகம், பேனா உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் தேவைப்பட்டால் தன்னை தொடர்பு கொள்ளுமாறு இணையதளம் மூலம் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் லாஸ்பேட்டையில் உள்ள நரிக்குறவர் காலனிக்கு நேரில் சென்று அங்குள்ள மாணவர்கள் கல்வி பயில தேவையான உபகரணங்கள் குறித்து மாணவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து நரிக்குறவர் காலனியை சேர்ந்த மாணவர்கள் கல்வி கற்று கல்வியில் உயர அவர்களுக்கு தேவையான புத்தகம் மற்றும் ஸ்கூல் பேக், நோட்டு, புத்தகம், பேனா, பென்சில் உள்ளிட்ட பல்வேறு கல்வி உபகரணங்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அங்குள்ள பழங்குடியின மக்களிடம் பேசுகையில் மாணவர் ஒருவர் 9 வயது ஆகியும் ஏழ்மை நிலை காரணமாக இதுவரை பள்ளிக்கு செல்லவில்லை என்பதை தெரிந்து கொண்டு அந்த குடும்பத்தை நேரில் சந்தித்து, உங்கள் வீடு இடிந்து விழும் நிலையில் உள்ளது, உங்கள் பிள்ளையை பள்ளிக்கு அனுப்பினால் இந்த வீட்டை புதிதாக கட்டித்தருகிறேன் என்று கூறியதன் அடிப்படையில் அந்த சிறுவனை அவர்களது பெற்றோர்கள் தற்பொழுது பள்ளிக்கு அனுப்பியுள்ளனர். எனவே அருண் தான் கூறியது போல் வீட்டை புதிதாக கட்டித்தரும் பணியில் ஈடுபட்டுள்ளது அனைவரின் பாராட்டை பெற்றுள்ளது. அனைவருக்கும் வணக்கம். 4 நாள் முன்னாடி லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனி அங்கே இருக்கிற பழங்குடியினர் படிக்கிற பசங்களுக்கு என்னென்ன தேவை, உபகரணங்கள் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு எடுத்தோம். 4 நாளில் இந்த காசை ரெடி பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான அந்த உபகரணம்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி அதை கொடுக்க போகிறோம். திருபுவனை அடுத்த கலித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தை சேர்ந்த சிவகுமார் என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டதாக அவரது மனைவி திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். திருபுவனை கலித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தை சேர்ந்த துரைசிங்கம் மகன் சிவகுமார் என்பவருக்கு தனலட்சுமி என்ற மனைவியும் 2 மகள்களும் உள்ளனர். மேலும் சிவகுமாரின் உறவினர்களான பரமேஸ்வரி, சாந்தகுமாரி இவர்களின் தூண்டுதலின் பேரில் நெருங்கிய உறவினரான சக்திவேல் சிவகுமாருக்கும் சொத்து கொடுப்பதில் தகராறு செய்து அவ்வப்போது தகராறுகளிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். சக்திவேல் தரப்பினர் தாக்கியதில் சிவகுமார், அவரது மனைவி தனலட்சுமி மற்றும் 2 மகள்கள் பாதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிவகுமார் நடத்தி வந்த மளிகை கடையை சக்திவேல் தரப்பினர் அடித்து உடைத்து சூறையாடினர். இதுகுறித்து திருபுவனை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சக்திவேல், அவரது மாமியார் முத்துலட்சுமி உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் சக்திவேலுக்கும் சிவகுமாருக்கும் ஏற்பட்ட தகராறில் கலித்தீர்த்தால் குப்பம் அருகே உள்ள கல்லாக்குளம் பகுதியில் மர்மமான முறையில் கயிற்றால் தூக்கிலிடப்பட்டு தரையில் அமர்ந்தபடி தூங்கிக் கொண்டிருந்தார். நேற்று முன்தினம் சக்திவேலுக்கும் சிவகுமாருக்கும் தகராறு ஏற்பட்ட நிலையில் கலித்தீர்த்தால் குப்பம் அருகே உள்ள கல்லாக்குளம் பகுதியில் மர்மமான முறையில் கயிற்றால் தூக்கிலிடப்பட்டு தரையில் அமர்ந்தபடி தூங்கிக் கொண்டிருந்தார். அவரை உறவினர்கள் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் அனுமதித்தனர். அங்கு சிவகுமார் சிகிச்சை பலனின்றி இறந்தார். இந்த நிலையில் திருபுவனை காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட சிவகுமார் மனைவி மற்றும் அவரது உறவினர்கள் சிவகுமாரை சக்திவேல் தரப்பினர் கொலை செய்திருக்கலாம் என சந்தேகத்தின் அடிப்படையில் புகார் அளித்தனர். தன்னுடைய கணவரின் மரணத்திற்கு சக்திவேல், அவரது மாமியார் முத்துலட்சுமி, பரமேஸ்வரி, சாந்தகுமாரி ஆகியோர் காரணம் என புகார் அளித்திருந்தனர். இந்த நிலையில் திருபுவனை காவல்துறையினர் சந்தேக மரண பிரிவில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே சிவகுமாரின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சிவகுமாருக்கு இறுதி சடங்கு நடைபெற்ற நிலையில் காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டிருந்தனர். எங்க வீட்டுக்காரர் மன உணர்ச்சினால் மாமியா பார்க்க பேசுறதா, அம்மா ஒய்ஃப் பார்க்க பேசுறதா, ஸ்டேஷன்ல எந்த நடவடிக்கையும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இதுவரை நாங்க 10 பயணத்துக்கு நாங்க இந்த ஸ்டேஷனுக்கு நடந்தோம். எல்லாமே மெயின் காரணம் இந்த போலீஸ் தான், திருப்பமனை போலீஸ் தான் காரணமே. எங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கல, அவங்களுக்கு தான் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. நாங்க 5 பேர் எங்களுக்கு அடிச்சாங்கன்ட்டு நாங்க சூசைட் பண்ணிக்காத நிலைமையில நாங்க இங்க கேஸ் கொடுத்தோம். எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. எங்களுக்கு 200 பேருக்கு 500 பேருக்கு மேல எங்களுக்கு உறவினர் இருக்கிறாங்க. நாங்க 3 பேர் இங்க தவிச்சு திருச்சி நின்னோம். எந்த ஆக்ஷனும் எடுக்கல போலீஸ். எங்க வரோம். இதுக்கு என்ன முடிவு சொல்றீங்களோ சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரர் எங்களோட வாரிசே இறந்துட்டாரு. இதுக்கப்புறம் நான்
நெஞ்சு வலியுது. என் பேர் ஷாலினி. எனக்கு 15 வயசு ஆகுது. என் பாப்பா பேர் கனகி துளசி, 10 வயசு ஆகுது. எங்கள் அப்பா பேர் சிவகுமார். அவருக்கு 2 தங்கச்சி இருக்காங்க. அவங்க வீட்டோட இருக்காங்க. அதனால அவங்க அம்மா 2 தங்கச்சி, ஒரு தங்கச்சி கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. இன்னொரு தங்கச்சி வீட்டு இருக்கு, ஹஸ்பண்டும் இருக்காங்க. ஆனால் அவங்க கூட போயிட்டு வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படியே பார்த்தா கூட பெரியவங்களோட வீட்டுக்கார் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருந்தா நாங்கள் பார்த்துப்போம். சரி, வீட்டோட வச்சுக்கலாம், அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அவங்க தங்கச்சி தான் அவங்க வாழ்க்கையை கெடுத்தாங்க. அதனால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அவங்க தங்கச்சி தான் போய் கேட்கணும். எங்கள் அம்மாவை கேட்குற வேண்டிய உரிமை அவங்களுக்கு இல்லை. அவங்க தங்கச்சியை தான் போய் கேட்கணும். ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் அவங்க தங்கச்சி தான் இழுத்துட்டு வந்தாங்க. எங்கள் அம்மா ஒன்றும் இழுத்துட்டு வரல. அதனால் அவங்க தங்கச்சியை தான் போயிட்டு அவங்க கேட்கணும். எங்களை கேட்க உரிமை கிடையாது அவங்களுக்கு. அந்த மாதிரி எங்கள் ஆயா அவங்க 2 பேருக்கு தான் அந்த வீடு, உங்களுக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினால அதை பார்த்து எங்கள் அப்பா எங்கள் தாத்தா செட்டில்மெண்ட் கொடுத்தாங்க. அதில் 2 பேருக்குமே இடம் வாங்கி கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் அவங்க இந்த வீடியும் கேட்குறாங்க. அதனால எங்கள் அப்பாவுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனாங்க. இந்த மாதிரி இன்னும் ஒரு வாரத்தில் நீங்கள் வீடை காலி பண்ணிடணும் சொல்லிட்டு. அதனால எங்கள் அப்பா லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த மாதிரி மன உணர்ச்சினால என்னை எங்கள் வீட்டை விட்டு போக சொல்கிறாங்க. என் பொண்டாட்டி. உலக முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினம் ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வெகு விமர்சையான முறையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி உலக முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினம் கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 15ஆம் தேதியில் இந்த விழா கொண்டாடி வருகின்றனர். இந்த ஆண்டு ஹெல்பேஜ் இந்தியா மற்றும் புதுச்சேரி முதியோர் நல இயக்கம், மேலும் முதியோர் சுய உதவி குழுக்களின் உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து வெகு விமர்சையான முறையில் கொண்டாட பாகூர் கொம்யூன், நெட்டப்பாக்கம் கொம்யூன், வில்லியனூர் கொம்யூன் என்று 3 கொம்யூன் பஞ்சாயத்தில் உள்ள முதியோர்களை ஏம்பலம் பகுதியில் உள்ள மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அழைத்து வந்து விழா கொண்டாடப்பட்டது. ஆண்கள், பெண்கள் என்று 2000த்திற்கும் மேற்பட்ட முதியோர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு இனிப்பு வழங்கி வரவேற்கப்பட்டது. மேலும் முதியோர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய தனி திறமையை வெளிக்கொண்டு வரும் நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதிலும் முதியோர்கள் மேடையில் நாட்டுப்புற பாட்டு, நடனம், கும்மி பாட்டு, மாறுவேட போட்டி மற்றும் பாடல்கள் என்று கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் மற்றும் ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை கண்டுகளித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த சுய உதவி குழுக்களின் உறுப்பினர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு பாராட்டப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து சிறப்பாக கலை நிகழ்ச்சி நடத்திய முதியோர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சமூக நல துணை இயக்குனர் ஆறுமுகம், டாக்டர் சத்யபாபு, தனலட்சுமி, ராமதாஸ், சதாசிவம், இயக்குநர்கள் வேணுகோபால், ராமலிங்கம், தயாநிதி, சத்யபாபு அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி முதியோர் நல கூட்டமைப்பு சார்பாக வருக என வரவேற்கிறோம். ஏன்னா முதியோர் உதவித்தொகை முதியோர் பென்ஷன் கொண்டு வந்ததே அவர் தான். இன்னைக்கு தமிழகத்தில் குழந்தைகள் பிள்ளைங்க அப்பா அம்மாவை நல்லபடியாக கவனிச்சுக்கிறாங்க. சில குடும்பங்கள்ல அந்த மாதிரி இல்லாம இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற பெரியோர்கள் யாரையும் சார்ந்து இல்லாம தன்னுடைய காலத்துல தான் இருக்கிற காரைக்காலில் குடிநீர் குழாயில் தனியார் கட்டிடத்தின் செப்டிக் டேங்க் குழாய் இணைத்ததால் 1 மாதமாக மலம் கலந்த குடிநீர் விநியோகம். பொதுமக்களின் தொடர் புகாரால் அதிகாரிகள் ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டதால் அதிகாரிகள் அதிர்ச்சி. கட்டிட உரிமையாளர்களிடம் தீவிர விசாரணை. காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க போவதாக அதிகாரிகள் தெரிவிப்பு. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பாரதியார் சாலையில் குடியிருப்பு பகுதியில் கடந்த 1 மாதமாக குடிநீர் அசுத்தமாகவும் துர்நாற்றத்துடன் வருவதாக பொதுமக்கள் தொடர்ந்து நகராட்சி அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்து வந்தனர். குடிநீரில் கழிவு மற்றும் மலம் கலந்த நீர் வந்ததால் சிலருக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கும் ஏற்பட்டது. இதனையடுத்து காரைக்கால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பல்வேறு இடங்களில் ஆய்வுப் பணி மேற்கொண்டனர். குறிப்பாக கழிவுநீர் கலக்கப்பட்டு குடிநீர் விநியோகிக்கப்படும் பாரதியார் சாலை பகுதியில் 3க்கும் மேற்பட்ட பல்வேறு இடங்களில் பூமிக்கு அடியில் செல்லும் பைப் லைன்களை குழி தோண்டி ஆய்வு செய்தனர். அப்போது பாரதியார் சாலை நகராட்சி திருமண மண்டபம் அருகில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்தும் வெளியேறும் செப்டிக் டேங்க் பைப் லைன் குடிநீர் குழாயுடன் இணைக்கப்பட்டிருப்பது கண்டு அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து கட்டிட பணியில் ஈடுபட்ட நபர்களிடம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அதில் கடந்த மாதம் பைப்லைன் வேலை நடைபெற்றுள்ளதும்
அப்போது தவறுதலாக குடிநீர் பைப்லைனில் செப்டிக் டேங்க் கழிவுநீர் பைப் இணைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. உடனடியாக செப்டிக் டேங்க் லைனை துண்டித்த அதிகாரிகள் குடிநீர் குழாயை சீரமைத்தனர். மேலும் இதுகுறித்து கட்டிட உரிமையாளரிடம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க போவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாவட்ட நிர்வாகம் அப்பகுதியில் பொதுமக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு அறிகுறிகள் இருக்கிறதா என்று மருத்துவ முகாம் அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. மாவட்டம் முழுவதும் தனியார் குடியிருப்பு மற்றும் நிறுவனங்கள் பைப்லைன் பொருத்துவதை அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சம்பவம் காரைக்காலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு நலன் தீர்த்த பகுதியில் யாசகர்களுக்கு வழங்குவதற்காக விற்பனை செய்த கெட்டுப்போன பரிகார உணவுகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். காரைக்கால் அடுத்துள்ள திருநள்ளாறில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு சுவாமி தரிசனம் செய்ய வருகிற பக்தர்கள் நலன் தீர்த்த குளத்தில் குளித்த பின்பு யாசகர்களுக்கு வழங்கப்படும் பரிகார உணவுகள் மறுசுழற்சி முறையில் கெட்டுப்போன பரிகார உணவுகள் விற்பனை செய்வதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகார் வந்தது. இதனையடுத்து புதுச்சேரி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் திருநள்ளாறு நலன் தீர்த்த பகுதியில் விற்பனை செய்யப்பட்ட உணவு பண்டங்கள் மற்றும் யாசகர்களிடம் மறுசுழற்சி முறையில் விற்பனை செய்யப்பட்ட கெட்டுப்போன பரிகார உணவுகளை உணவு பாதுகாப்புத்துறையினர் பறிமுதல் செய்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ் இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள், பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். Courses offered: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனை மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி. உங்க ஒர்க் ஸ்பேஸ்க்கு இல்ல பர்சனல் ஒர்க்கு குவாலிட்டியான கேட்ஜெட்ஸ் தேடுறீங்களா? இனி எங்கேயும் தேடாதீங்க, ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வந்துருங்க. ஆமாங்க, ஏசர் பிராண்டோட லேட்டஸ்ட் மாடல் லேப்டாப், டெஸ்க்டாப், ஆச்சரியப்படுத்தும் அனைத்து தயாரிப்புகளின் ரேஞ்சும் இப்போ நம்ம ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ல. உங்களோட ஏசர் டெஸ்க்டாப்க்கு தேவையான எல்லா தேவைகளும் எங்க கிட்ட இருக்கு. அதோட ஏசர் மானிட்டர், ஆக்சசரிஸ்னு எல்லாமே இப்போ ஒரே இடத்துல. டிவில இதன ரகங்களான உங்களை ஆச்சரியப்படுத்துற மாதிரி 55 inch UHD, 65 inch UHD டிவிக்கள், 70 inch UHD டிவிக்கள், V series QLED டிவிக்கள். இந்த சம்மருக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு எக்கச்சக்க ஆஃபர்ஸோட Acer Aspire 3 series, Acer Aspire 5 series, Acer Aspire 7 series, Acer Swift thin and lightweight, Acer Nitro series, Acer Predator Helio series, Acer Projector வை அனைத்திற்கும் ஸ்டூடெண்ட் ஆஃபர்ல 7% ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். அதுவும் கூடுதல் உத்தரவாதத்தோட உங்க ஷாப்பிங்கை இன்னும் ஹாப்பி ஆக்குற மாதிரி பழசுக்கு புதுசு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், கூடுதல் வாரண்டி. அதோட பஜாஜ், HDB, HDFC வங்கி மூலம் ஈஸி EMI ல வாங்கிட்டு போங்க. ஏசர் பொருட்கள் வாங்குங்க, உங்க லைஃபை ஹாப்பியா கொண்டாடுங்க. நம்பர் 91 காமராஜ் சாலை, GRT ஜுவல்லர்ஸ் எதிரில், பாண்டிச்சேரி. செல் 9092588333. செய்திகள் தொடர்கின்றன. பாண்டிச்சேரி நல உதவி குழுமம் சார்பில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பாண்டிச்சேரி நல உதவி குழுவினர் ஒவ்வொரு ஆண்டும் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி முல்லா வீதியில் உள்ள வக்ஃபு வாரிய சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. அமைப்பின் தலைவர் அப்துல் ரசாக் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயலாளர்கள் இர்ஃபான், அமர், பைசல், அசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பாதிரியார் அந்தோணிசாமி, வக்ஃபு வாரிய அதிகாரி இஸ்மாயில், வக்ஃபு வாரிய உறுப்பினர் ஃபாத்திமா ஆகியோர் கலந்து கொண்டு
ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி அசோசியேஷன் சர்வீஸ் நிர்வாகிகள் அப்துல் ரசாக், சேட்டு, முகமது ஹசன், முகமது அலிஃபைசல், சங்கர், போஸ்கோ, சத்யநாராயணன், முகமது இக்பால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை மூகாம்பிகை ஆலயத்தில் அருகே மரம் சாய்ந்ததால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மூகாம்பிகை நகர் பகுதியில் சாலை அருகே மரம் திடீரென சாய்ந்தது. இதனால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து அப்பகுதி மக்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதனுக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலை அடுத்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தார். உடனடியாக அதிகாரிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து அப்பகுதியில் சாய்ந்த மரத்தை அப்புறப்படுத்தினர். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும், இல்லையென்றால் மாநிலம் தழுவிய போராட்டம். பொதுநல அமைப்பினர் கூட்டாக பேட்டி. புதுச்சேரியில் மின் கட்டணம் குறைந்தபட்சம் 45 பைசாவாகவும் அதிகபட்சமாக 70 பைசாவாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி முதல் 100 யூனிட்டிற்கு ₹2.25 ₹2.70 101 யூனிட் முதல் 200 யூனிட்டிற்கு மின் கட்டணம் ₹3.25 ₹4 201 யூனிட் முதல் 300 யூனிட் வரை யூனிட்டிற்கு ₹5.40 ₹6 உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு புதுச்சேரி மக்களிடையே கடுமையான எதிர்ப்பும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் 20க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் செய்தியாளர்களிடம் பேசிய சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு, மின் கட்டணம் உயர்வு தொடர்பாக மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கூட்டம் கண் துடைப்பாகவே நடத்தப்பட்டது. தற்பொழுது ₹2 வரை மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். தனியார் மயமாக்கல் என்ற நிலையை எடுத்த பிறகு மின்கட்டணத்தை தொடர்ந்து அரசு உயர்த்தி வருவதாக குற்றம் சாட்டிய நேரு, பலமுறை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டு பல நிலைகளில் மக்கள் பாதிப்படைந்து வருவதாகவும் குறிப்பிட்டார். ₹500 மின்கட்டணம் செலுத்திய நிலையில் தற்போது உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தால் ₹2000 வரை மின்கட்டணம் செலுத்தக்கூடிய நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதனை தெரிவித்த அவர், உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும், இல்லையென்றால் பொதுநல அமைப்புகளை ஒன்று திரட்டி மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டுமென வலியுறுத்தி முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக குறிப்பிட்ட நேரு, மின்துறையில் ஆட்கள் பற்றாக்குறை உள்ளது என்றும், பழுது ஏற்பட்டால் சரி செய்ய ஆட்கள் இல்லை என்றும், அதேபோல் மின் உபகரணங்கள் இல்லாத நிலை உள்ளது என்றும், இதனையெல்லாம் அரசு சரி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மின் நுகர்வோரே அந்த பணத்தை நோண்டி கொடுங்க, நாங்க சரி செய்யறோம் என்று இந்த மின்துறையினர் கூறுகிறார்கள். அதே நேரத்தில் அவங்களுக்கு அந்த உபகரணம்லாம் இல்லை. அந்த கேபிள் இணைப்புக்கு அந்த மின்துறை தனது தவறான நிலைப்பாடுகளால் தள்ளாடி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பிஜேபி கூட்டணி ஆட்சி ஏற்பட்ட 3 ஆண்டுகளில் மின்கட்டண உயர்வு என்பது பல முறை உயர்த்தப்பட்டு மக்களை சிரமத்துக்கு உள்ளாக்கியிருக்கிறார்கள். பள்ளி மாணவிக்கு பழங்குடியின சாதி சான்று வழங்காததால் அவரது பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர் கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மலையடிவாரா கிராமம் ஏத்த கோவிலில் 20க்கும் மேற்பட்ட பழங்குடியின குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். பல ஆண்டு காலமாக வழக்கமாக இவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த எஸ்டி பிரிவு பழங்குடியின சாதி சான்று இவர்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக வழங்காமல் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் இங்கு படிக்கும் குழந்தைகள் பள்ளி படிப்பு முடித்து உயர்கல்விக்கு செல்வதிலும் அரசு நலத்திட்டங்கள் பெறுவதிலும் வேலை வாய்ப்பிற்கு செல்வதிலும் தடங்கள் இருந்து வருகிறது. இங்கு வசிக்கும் கருப்பசாமி என்பவரது மகள் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்விக்கு செல்வதற்கு ஜாதி சான்று கோரி கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக விண்ணப்பித்தும் ஆண்டிப்பட்டி வருவாய்த்துறை அதை வழங்கவில்லை. இதையடுத்து அவர் ஆண்டிப்பட்டி கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர், வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் என
அனைவரிடமும் புகார் செய்தும் இதுவரை வழங்காமல் தாமதப்படுத்தப்பட்டு அலைக்கழிக்கப்பட்டு வருகிறது. இதனால் கோபமடைந்த கருப்பசாமி தனது மகள், மனைவி மற்றும் குடும்பத்தினருடன் ஆண்டிப்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம் வந்து கிராம நிர்வாக அலுவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து வந்த வருவாய்த்துறையினர் அலுவலகத்திற்கு வரும்படி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அழைத்து சென்றதை அடுத்து போராட்டம் முடிவுக்கு வந்தது. உளுந்தூர்பேட்டை அருகே தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் சார்பாக பருவமழை வெள்ளத்தின் போது சிக்கிக் கொண்டவர்களை எவ்வாறு காப்பாற்றுவது என்பது குறித்து தீயணைப்பு வீரர்களின் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள காட்டு நெமிலி ஏரியில் கள்ளக்குறிச்சி மாவட்ட அலுவலர் இருசம்மாள் உத்தரவின்படி உளுந்தூர்பேட்டை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலைய பொறுப்பு அலுவலர் அசோக்குமார் தலைமையில் பருவமழை வெள்ளத்தின் போது சிக்கிக் கொண்டவர்களை எவ்வாறு மீட்பது மற்றும் குடியிருப்பு பகுதியில் வெள்ளம் சூழ்ந்து சிக்கிக் கொள்ளும் போது பொதுமக்கள் வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு தங்களை தாங்களே எப்படி காப்பாற்றிக் கொள்வது என பிளாஸ்டிக் தண்ணீர் குடம், வாட்டர் பாட்டில், தண்ணீர் கேன் போன்றவற்றை பயன்படுத்தி எப்படி காப்பாற்றிக் கொள்வது, எப்படி காப்பாற்றுவது என தீயணைப்பு வீரர்கள் ஒத்திகை மூலம் பொதுமக்களுக்கு செய்து காண்பித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் ஊர் பொதுமக்கள், உளுந்தூர்பேட்டை தீயணைப்பு வீரர்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ சான்றுடன் கூடிய அடையாள அட்டை வழங்கும் வாராந்திர முகாம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ சான்றுடன் கூடிய அடையாள அட்டை வழங்கும் வாராந்திர முகாம் நடத்தப்பட்டது. அரசு எலும்பு முறிவு மருத்துவர் சிவராமன், காது மூக்கு தொண்டை மருத்துவர் திரு கணேஷ் ராஜா, மனநல மருத்துவர் உஷா நந்தினி, கண் மருத்துவர் லோகநாயகி கலந்து கொண்டு மருத்துவ சான்று வழங்கினர். மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சுப்பிரமணி தலைமையில் முட நீக்கியல் வல்லுநர் பிரபாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட முகாமில் 121 மாற்றுத்திறனாளிகளுக்கு மருத்துவ சான்றுடன் கூடிய அடையாள அட்டை வழங்கப்பட்டது. உளுந்தூர்பேட்டை அடுத்து திருநாவலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களை மேளதாளத்துடன் வரவேற்ற பள்ளி ஆசிரியர்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதி திருநாவலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் விடுமுறை நாட்கள் முடிவடைந்து பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளி வளாகத்திற்கு முதல் நாள் வருகையையொட்டி இறைவணக்க கூட்டத்திற்கு முன்பாக புதிய மாணவர்களை வரவேற்கும் வண்ணம் பழைய மாணவர்கள் இருபுறமும் நின்று மாணவர்களை உற்சாகமாக வரவேற்று பள்ளியின் உள்ளே அழைத்து சென்றனர். மாணவர்களிடையே ஒற்றுமையை மேம்படுத்தவும் பள்ளி வளாகத்திற்குள்ளே மாணவர்களின் சகோதர தத்துவத்தை உணர்த்தவும் இந்த செயல்பாடு நிகழ்த்தப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியர் பூங்கோதையின் தலைமையில் சக ஆசிரியர்கள் முன்னிலையில் உடற்கல்வி ஆசிரியர் அகஸ்டின் ராஜா வழிநடத்தி சென்றார். மாணவர்கள் நன்றியை தெரிவித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதனால் தனியார் பள்ளிகளில் இருப்பதை விட தற்போதைய நிலையில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் அரசு பள்ளிகளிலும் மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்று வருகின்றனர். இதனால் கிராமப்புற பகுதியில் உள்ள பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை சிறப்பாக வழிநடத்தி வருவதை கண்டு மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விஷவாயு தாக்கிய பகுதியை ஆய்வு செய்தார் ஆளுநர். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. மின்துறையை தனியார் மயமாக்கவே மின் கட்டண உயர்வு. முதல்வரின் அலட்சிய போக்கே 3 உயிரிழப்பிற்கு காரணம் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் குற்றச்சாட்டு. மாநில தலைவருக்கு எதிராக போராட்டம் நடத்திய பாஜக பிரமுகர் 6 ஆண்டுகள் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் நீக்கம். காரைக்காலில் குடிநீர் குழாயில் தனியார் கட்டிடத்தின் செப்டிக் டேங்க் குழாய் இணைப்பு. கட்டிட உரிமையாளரிடம் அதிகாரிகள் விசாரணை. உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும். மாநில தழுவிய போராட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றுவோம். நன்றி, வணக்கம்.